எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். அடிக்கடி நாம் அந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வேதத்தில் எந்த வார்த்தையும் நாம் வாசிக்கும் பொழுது அது எந்த கான்டெக்ட்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அப்படின்னு சொல்றார் பவுல். தேவனுடைய இரக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த பவுல் அப்போஸ்தலன் புரஜாதியாருக்கான ஒரு அப்போஸ்தலன். விசேஷமாக இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. புரஜாதியார் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஜாதிகள் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற ஜாதி எல்லாமே புறஜாதி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜாதி. அந்த ஜனங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது யூதருக்காகத்தான் அவர் வந்தார். ஏதோ 1-2 ஜனங்கள் இங்கே அங்கே புரஜாதியார ஆன ஜனங்களிடத்திலே ஆண்டவர் போய் பேசுவார், அவர்களை சுகமாக்குவார். ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு 100க்கு அதிபதி, இவற்றெல்லாம் தவிர்த்து அவர் ஊழியம் செய்தது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான். யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களுக்காகத்தான் அவர் வந்தார். ஆனால் இந்த அப்போஸ்தலன் புரஜாதியாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல இவனை ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகிக்கிறார். அதை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அந்த 3 அதிகாரங்கள்ல சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் புரஜாதியாராகிய நீங்கள் சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாகி மாறினீர்கள் என்று சொல்றான். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. தேவனுக்கு கீழ்ப்படியாமையில் இருந்து இப்பொழுது யாருடைய கீழ்ப்படியாமையினாலே? கேட்கலையா? கேட்கலையா? கடத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கலையா? அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருப்பது போல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அப்போ நாம் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அந்த ஜனங்கள் தேவனுடைய அழைப்பை அசட்டை செய்வதனால பவுல் சொல்றார், நான் புரஜாதியாரிடத்திலே போகிறேன், ஐ கோ டு தி ஜென்டைல்ஸ் அப்படிங்கிறார் பவுல். அப்படித்தான் நமக்கெல்லாம் இந்த நல்ல செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. அந்த ஜனங்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதனால நமக்கெல்லாம் அந்த நல்ல செய்தி
பிரசங்கிக்கப்பட்டது. பவுல் மூலமாய், அதுக்கப்புறம் வந்த அப்போஸ்தலர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்டது. 32ஆம் வசனம், எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமல் சொல்லி அழைத்து போட்டார். நம் எல்லார் மேலும் தேவன் இரக்கமாய் இருக்கிறார். அதனாலதான் நம்மை ரட்சித்து அவருடைய நற்செய்தியை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் எங்கும் இந்த நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா தேவன் இந்த உலக மக்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய பாவங்களே அழிந்து போவதை தேவன் விரும்புவதே இல்லை. நான் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு ஆத்மாவும் பாவத்திலே சாவதை தேவன் விரும்புவதில்லை. அதனாலதான் தேவன் இந்த உலகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய். அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்கள் இப்படி இரக்கம் பெற்றிருக்கிறதுனால, நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்தவர்கள், கல்லையும் மண்ணையும் தேவன் என்று வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், அந்த அருவருப்பான அந்த வழிபாட்டில் இருந்த உங்களை தேவன் இன்றைக்கு ரட்சித்து அவருடைய ஜனங்களாய் மாற்றி இருப்பது எவ்வளவு பெரிய இரக்கம். மெய்யான தேவனை நாம் அறிந்து கொள்வது, அவரை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய தேவனுடைய இரக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி தேவன் உங்கள் மேல் இரக்கமா இருக்கிறதுனால அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு உங்களுடைய விருப்பத்தபடி நீங்கள் வாழாமல் தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்படி வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள் அப்படின்னு பவுல் ஒரு புத்திமதியை சொல்றார் 12ஆம் அதிகாரத்தில். அதான் நம்ம எப்பயுமே நேரத்தை வாசிக்கும் பொழுது கிரமமாய் வாசிக்கணும், அந்த கான்டெக்ட்ல வாசிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்ல 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பதினைந்தாம் வசனம், அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டது எப்படி? நாம் விரும்பியா? நீங்களும் நானும் விரும்பியா? இல்ல. தேவனுடைய இரக்கம் நம்மை அவரிடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாருமே தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவன் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறதுனாலதான் இங்கே நீங்க வந்து ஐக்கியப்படுறீங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க. இட்ஸ் a pure mercy of God. சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். தேவன் நம்மேல் இரக்கமாய் இருப்பதனால நாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நம்மை அவருடைய சபைக்கு கொண்டு வந்து நம்மை ரட்சித்து அவரை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்படி தேவன் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. அடுத்து, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனமும் புரிதாகிறதுனாலே மருவமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் மருவமாய் கொண்டே இருக்கணும். தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் எனக்கு எதற்காக என்னை ரட்சித்தார்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, என்னை சுற்றி எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, என்னை அவர் தெரிந்து கொண்டு அவருக்கென்று அழைத்ததின் நோக்கம் என்ன? ஏன் தேவன் என்னை ரட்சிக்க வேண்டும்? ஏன் தேவன் என்னை அழைக்க வேண்டும்?
அவர்களை போல நானும் இன்றைக்கும் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்க கூடாதா? இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே விக்கிரக ஆராதனை எவ்வளவாய் பெருகி போயிருக்கிறது. எவ்வளவாய் இன்றைக்கு அறியாமையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தேவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்படி இருக்கிற இந்த நாட்டிலே ஒரு சிலராய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டு மெய்யான தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார் என்றால் அது என்ன? தேவனுடைய இரக்கம். அவருடைய திட்டம் என்ன? அவர் எதற்காக என்னை அழைத்தார்? எதற்காக என்னை ரட்சித்தார்? எங்கோ கடந்து என்னை ஏன் ரட்சித்து தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் என்னை வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தவான் மத்தியில் என்னை ஏன் அவர் வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்த ஜனங்கள் மத்தியிலே என்னை ஏன் அவர் வைத்திருக்க வேண்டும்? என்ன இதற்கு என்ன முகாந்திரம்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருடைய விருப்பம் என்ன, அவர் என்ன விரும்புகிறார், நம்மை படைத்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை உணர்ந்து நான் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் அப்படி நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும். டைட்டானிக் கப்பல் மூழ்கி போயிடும் சொன்னா யாராவது அந்த கப்பல்ல ஏறிப்பாங்களா? தெரியாது அவங்களுக்கு. டைட்டானிக் கப்பல் முழுக போவது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பனிப்பாறையிலே போய் அது மோதி முழுகும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்திருந்தா அதை ஏறிக்கவே மாட்டாங்க அந்த ஜனங்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒன்று தெரிந்திருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். வேதத்தை தெள்ள தெளிவாய் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் காலத்திலே தேவன் நம்ம ஜனங்களை எச்சரித்தார். அவர்கள் அதை கேட்கவே இல்லை. 8 பேரை தேவன் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் ரட்சித்தார். அதே போல இன்றைக்கு இந்த உலகம் அவருடைய வார்த்தையினால் இருந்து கொண்டிருக்கிறது. அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே இந்த உலகம் அக்னியினால் அழிய போகிறது தேவத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்க அழிந்து போகிற இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் இருக்கலாமா? ஒரு கப்பல் முழுக போகுது என்றால் அந்த கப்பல்ல நாம் முதல்ல ஏறுவோமா? காலடி எடுத்து வைப்போமா அந்த கப்பல்ல? ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? முழுவட்டும், நான் இன்னைக்கு செய்வது நான் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வது? அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து என்ன நினைப்பார்? இந்த ஜனங்களை எனக்கென்று நான் தண்டித்தேன், இவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவித்து எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். இவர்களோ என்னை அசட்டை செய்து இந்த உலகத்தின் பின்னாடியே போய் கொண்டிருக்கிறார்கள், அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அழிந்து போகிற இந்த உலகத்தின் பின்னாடி நாம் போவது எவ்வளவு பெரிய மதிகேடான ஒரு காரியம். எப்படி ஒரு கப்பல் முழுகி போகும் என்று தெரிந்து கொண்டு அந்த கப்பலில் ஏறுகிறான ஒரு மனிதன், அதே போலதான் 21ஆம் தேதி உலகம் அழியும் சொல்லி உலகம் ஃபுல்லா சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கூட சலனமே இல்லைங்க. கொஞ்சம் கூட எனக்கு ஒரு இம்மிய அளவு கூட சலனமே இல்லாம இருந்தேன் நான். ஏன்னா நாமெல்லாம் தேவனுடைய ஜனங்கள். நமக்கு தெரியும் இந்த உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும், அதற்கான அடையாளங்கள் என்ன எல்லாம் நமக்கு தெரியும். நாம் இருளுக்கு உண்டானவர்கள் அல்ல. இருளுக்கு உண்டானவர்கள்னா பயந்து கொண்டு இருக்கலாம் அந்த உலகம் அழிந்து போகும் என்று. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டிவியில பேசினார், வாரணாசியிலிருந்து பேசுறார். ஏங்க இங்க வந்தீங்க வாரணாசின்னு கேட்டா, உலகமே அழிந்தாலும் வாரணாசி அழியாதுங்க, அதனால நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய மதியம் நம்ம வாரணாசி அழியாதான். ஏன்னா அவ்வளவு பெரிய புண்ணிய ஸ்தலமா வாரணாசி. உலகமே அழிந்தாலும் வாரணாசி அழியாது, அதனால பத்திரமா இருந்ததுக்காக நான் வாரணாசியில வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி எவ்வளவோ மதியினங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும் இந்த உலகம் ஒரு நாளிலே அக்னியினால் அழிக்கப்படும் என்று. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பொறுப்பு என்ன? தேவன் நம்மை ரட்சித்த நோக்கம் என்ன? இந்த உலகத்தோடு ஒத்துப்போய் இந்த உலகத்து ஜனங்களோடு நாம் வாழ்வதற்கா? வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம்
4ஆம் அதிகாரம். எவ்வளவு கடுமையாக பேசுறார் அந்த அப்போஸ்தலன். 4ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே. இதெல்லாம் நாம் தியானிச்சுக்கிறோமா? ஆழமா தியானிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அறியாமல் இருக்கிறீங்களே. உலகத்தை சிநேகித்துக் கொண்டு தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு நீங்கள் பகைகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறீர்களே. உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். நம்ம இதயத்திலே அப்படி நினைச்சாலே போதும். உலகத்தில் எதையாவது நான் சாதிக்கணும், எதையாவது நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது உலகத்தின் பொருளை சம்பாதிக்கணும், அந்த உலகத்தில் நான் உயர் எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசணும், நான் இந்த உலகத்தில் நான் உயர போகணும்னு நினைச்சோம்னா நான் தேவனுக்கு பயனாயிரும். ஐ பிகம் an enemy of God. தேவனுக்கு பயனாயிட்டா நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குமா? இந்த உலகத்துல தேவன் நம்ம எதிர்த்தாருன்னு சொன்னா நம்ம எங்கே போய் இருப்போம்? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நம்ம உண்டாக்கின தேவன் நமக்கு விரோதி ஆயிட்டானா நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்து பாருங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களா? தேவன் நம்ம மேல வைராக்கியமா இருக்கிறார். நம்மை ரட்சித்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றி நித்தியமாய் நாம் அவரோடு இருப்பதற்கென்று அவர் வைராக்கியமா இருக்கிறார். இது நீங்க அறியாம இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அப்போஸ்தலன். நீங்க அறியாம இருக்கிறதுனாலதான் அந்த உலகத்தோடு போய்கொண்டே இருக்கிறீங்க. இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. டைட்டானிக் கப்பல் முழுக போகிறது. நீங்களும் அந்த கப்பல்ல ஏறி முழுக போறீங்க. உணர்வடைவோமானா? இல்லை ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்குரியவர்கள், உம்முடைய ஜனங்கள், உமக்கென்று நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பூமியிலே உமக்காகவே நாங்கள் வாழ வேண்டும். சுத்தம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, உம்மை நாங்கள் நேசிக்க வேண்டும். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவரை நாம் நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். முந்தி நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து விட்டார். பாவமறியாத தன்னுடைய குமாரனை நமக்காக பாவமாக்கினார். யாருங்க இதை செய்ய முடியும்? யார் செய்ய முடியும் சொல்லுங்க? யாராவது செய்வாங்களா? நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனோ, நம்முடைய சகோதரரோ, சகோதரிகளோ, நம்முடைய நண்பர்களோ யாராவது தேவன் நமக்கு செய்ய முடியுமா? அதனாலதான் வேதத்தில் எழுதியிருக்கு, ஒரு ஸ்திரீ தன்னுடைய பாலகனை மறந்தாலும் மறப்பாள், நான் உன்னை மறப்பதில்லை. அவ்வளவு பெரிய அன்பு அது, தேவனுடைய அன்பு. பால் கொடுக்கிற குழந்தையை கூட ஒரு ஸ்திரீ மறந்துடலாம். இந்த உலகத்திலேயே பெரிய அன்பு அதுதான். தான் பெற்ற குழந்தை, பால் கொடுக்கிற குழந்தையை ஒரு ஸ்திரீ அவ்வளவாய் நேசிப்பாளாம். அதை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நேசித்து நம்மை அழைத்து அவருக்கென்று தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு உப்பாய் வெளிச்சமாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பிலே, எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் தவறி இருக்கிறோம். இந்த உலகத்தோடு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அழிவு நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். விசாலமான பாதையை நாங்கள் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தோடு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று நாம் அவர்களை வருவோமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. நமக்கு தெரிய மாட்டேன் இந்த உலகத்தின் அதிபதி யார் என்று. இந்த உலகத்தில் இந்தியாவை ஆளுகை செய்கிறவர் பிரதமர் மன்மோகன் சிங், அமெரிக்காவை ஆளுகை செய்கிறவர் ஒபாமா, இப்படிதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிறவன் தேவனுக்கு விரோதியான சாத்தான். அதனாலதான் இந்த உலகத்தில் குழப்பங்கள், சண்டைகள், வியாதிகள்,
வேதனைகள், இதனால எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்குது? தேவன் உண்டாக்கின இந்த உலகத்திலே இதெல்லாம் ஏன்? வியாதிகள் ஏன்? குழப்பங்கள் ஏன்? துன்பங்கள் ஏன்? சேரங்கள் ஏன்? சண்டைகள் ஏன்? தேவன் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கவே முடியாதுங்க. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன் சாத்தான். பாவம் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறது. அதனாலதான் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. மரணம், வியாதி, வேதனை, பிரச்சனை. இந்த உலகத்திலே தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க. அப்படி சொல்றார் பாருங்க. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் என்னை உண்டாக்கின என்னுடைய தகப்பன், என்னுடைய தேவன், அவரிடத்திலே நான் அன்பாயிருக்கிறேன் என்றும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். நம்முடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கணும். இதுதான் நான் இந்த வார்த்தையை வாசித்து உணர்வடைந்தேன். நானும் கூட இப்படித்தான் வாழ்ந்த உலகத்தில். நான் என் தேவனை நேசிக்கிறேன். என்னை உண்டாக்கின என்னுடைய சிருஷ்டி கர்த்தாவை நான் நேசிக்கிறேன். அவர் சொல்றபடியே நான் இந்த உலகத்திலேயே வாழ்கிறேன். மனிதனுடைய விருப்பங்களுக்கு அல்ல, என்னுடைய குடும்பத்தாருடைய விருப்பங்களுக்கு அல்ல, என்னுடைய விருப்பங்களுக்கு அல்ல, என்னை சுற்றி இருக்கிற மனிதனுடைய விருப்பங்களுக்கு அல்ல, என்று உற்றார் உறவுடைய விருப்பங்களுக்கு அல்ல, என்னுடைய தேவனுடைய விருப்பத்திற்காக நான் வாழ்கிறேன். இப்படி வைராக்கியமாய் நாம் அவருக்காக எழுப்புவோமா? தேவனே, நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்கிறேன். அப்படிதான் வாழ்ந்தார் ஆண்டவர். பிதா என்ன சொல்றாரா அப்படியே நான் செய்கிறேன். அப்படியே ஒரு மனிதனாய் நான் கீழ்ப்படுகிறேன். நம்முடைய அழைப்பும் இதுதான். பிதாவை நேசிக்கிறேன், என் தேவனை நான் நேசிக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை ஒப்புக் கொடுத்த அவரை நான் நேசிக்கிறேன். அவர் சொல்றதையே நான் செய்வேன். அவருக்காகவே நான் வாழ்வேன். இந்த உலகத்தோடு நான் ஒத்து போக மாட்டேன். எனக்காக உயிரியை கொடுத்த என்னுடைய ஆண்டவரை நான் நேசிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க நம்ம நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ரட்சிக்கப்பட்டோம் என்றதால நாம் தேவனுடைய சமூகத்திலே போய் சேர்ந்துவிடவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க எகிப்திலிருந்து. ஆனால் தேவன் அவர் மேல பிரியமாயிலேயே 3 இடத்துல எழுதிருக்கு புதிய ஏற்பாட்டு. அதை குறித்து கிறிஸ்துவ நீங்க வாசி பாருங்க. 1 கொரிந்தியில் எழுதியிருக்கு, எபிரேயரில் எழுதியிருக்கு, யூதா நிருபத்தில் எழுதியிருக்கு. தேவன் ஒரு முறை அவர்களை ரட்சித்தும் அவர்களை அழித்தார் என்று இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் சபையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு நமக்கு ஒரு சர்டிபிகேட்டே இல்லை. நம்முடைய தொடர்ச்சியான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்றோம் அப்படிங்கிறதான் காரியம். இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய இரக்கங்களை முன்னிட்டு எங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு வேண்டாம். ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவன் சோதிக்கப்படுறான், தன்னுடைய சித்தம் செய்ய சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் ஆவிக்குரிய மனிதன். ஆனால் அவன் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டு கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். நாம் யாரும் பூரணமானவர்கள் அல்ல, நானும் பூரணமானவன் அல்ல. நானும் எவ்வளவோ குறை உள்ளவன், தவறுகிறவன். ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன், எனக்கு விருப்பத்தை கொடுத்த தேவன் அந்த செய்கையும் என்னிலே உண்டாக்குவார். அதாங்க நம்முடைய நம்பிக்கை. தேவன் ஒன்றை ஆரம்பிக்கிறார் சொன்னா அவர் அதை பூரணமாய் முடிப்பார். அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் அவரிடத்தில் நானா வரல, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்துக் கொண்டார். அவருடைய திட்டத்தை இந்த வாழ்க்கையை நிறைவேற்றுவார். விருப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிற தேவன் செய்கையும் என்னிலே உண்டாக்குவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் சோர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நல்லவர். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, சபையிலே நிறைவேறும். அவருக்கு மகிமை உண்டாவார். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் கேட்டோம். 3ஆம் வசனம், அல்லாமலும் என் தருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் அப்படின்னா இது நம்மை குறித்து இல்லையா? இது நமக்குரிய வார்த்தை. உங்களில் எவனானாலும் அப்படின்னா இது ஆணோ பெண்ணோ, திருமணமானவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ,
படித்தவங்களோ படிக்காதவங்களோ எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இப்ப நம்ம கேட்டோம், தேவனுடைய இரக்கம் நம்ம இரக்கமா இருக்க, அவ்வளவுதான். இவன் மேல் இரக்கமா இருக்க விரும்புகிறோம், அவன் மேல் இரக்கமா இருப்பேன் அப்படின்னா தேவன் நம்ம மேல் இரக்கமா இருக்கிறார். ஆகவேதான் நம்மை ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறார். ஒரு சிலரை கடினப்படுத்தி இருக்கிறார். பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினேன் அப்படின்னு அந்த இடத்துல இப்ப நம்ம ரோமர் 9 வாசிக்கணும்னு சொன்னா, எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். 18ஆம் வசனம். தேவன் நம்மை கடினப்படுத்தல. கல்லான இருதயத்தை தேவன் ஒரு உணர்வுள்ள கதையுள்ள ஒரு இருதயம் மாற்றி தேவனுடைய அந்த கல்வாரியினுடைய அன்பினால் நம்ம எடுத்துக்கொண்டார். நாம் ஆண்டவருடைய இரக்கங்களினால் பிழைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய தயவினால நிலைத்திருக்கிறோம். இந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசிச்ச அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எதிர் பக்கத்தில் 20ஆம் வசனத்தில், நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், கவனித்து பார். லுக் கேர்ஃபுல்லி. தேவனுடைய தயவு, கண்டிப்பு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கண்டிப்பா இருந்தார். ஏன்னா அவங்க விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல, கடின இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்க கடினமுள்ளமா இருந்ததுனால, அவர்கள் கீழ்ப்படியாம இருந்ததுனால, அவர்கள் விசுவாசியமா இருந்ததுனால தேவன் புறஜாதியாராக நம்மை தெரிந்து கொண்டார், நம்மில் இரக்கமா இருந்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தேவன் ரட்சிப்பை புறஜாதியாருக்கு அருளினார், நாம ரட்சிக்கப்பட்டோம். அவர்கள் சுபாவ கிளைகள், தேவனுடைய பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நாம் தேவனற்றவர்களாய் புறஜாதியார காட்டு ஒளிவ மரம் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப தேவன் நாம் விசுவாசித்தோம், அந்த விசுவாசின் தேவனை தான் அவர் கொடுத்தார். தேவன் அனாதித்தமாக தெரிந்து கொண்ட தயவுனால நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டார். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்தினாலே நிற்கிறோம், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்தீரு. அப்ப நான் என்னை குறித்து ஒரு பெருமையா எண்ணிக்கக்கூடாது, மேட்டிமையா என்னை இருக்கக்கூடாது. தாழ்ந்த தெளிந்த எண்ணம் உள்ளவனாய், தாழ்ந்த சிந்தை உள்ளவனாய் இருக்கணும். அது என்னது? என்னை குறித்து நான் என்னதான் எண்ணணும்? நான் யார்? தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்ட ஒரு பாவி. தேவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்ட பாவி. A sinner saved by grace. அது ஒன்றுதான் நான் எண்ண வேண்டியது. சதாகாலமும் தேவன் தம்முடைய பரிசவை கொடுக்கும் பொழுது வரங்களை கொடுத்திருக்கலாம். நமக்கு பிறப்பிலே தேவன் சில தாழ்ந்துகளை கொடுத்திருக்கலாம், சில திறமைகளை, சுபாவத்தின்படி எவ்வளவு திறன்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் தேவன் கொடுத்தது. நானா ஒன்றையும் சம்பாதிக்கல, எல்லாம் தேவன் கொடுத்தது அப்படின்னு நான் தெளிந்த எண்ணம் உள்ளவனா இருக்கணும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, அன்றையும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? நானே செய்துக்கிறேன், விசேஷமாக்கிறேன்னா, உனக்கு உண்டாகி இருக்கிறவைகளை நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நமக்கு தேவன் எனக்கு உண்டாக இருக்கிறது. வீடோ, வாசலோ, நிலம், குலம், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், வேலை, வருமானம், எதுவாக இருக்கிற எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? ஏதாவது தேவனுக்கு பெற்றுக்கொள்ளாம நானாக உன்னை அப்படின்னு கொடுத்துருக்கேனா? இல்லை, எல்லாம் தேவன் கொடுத்தது. எனக்கு உண்டாயிருக்கிறவைகள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டவன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன். தேவன் எனக்கு கொடுத்த வேலை, ஒரு வேலை அப்படின்னு சொன்னா, பவுல் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த தெசலோனிக்கேயர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவருடைய 2வது குறித்து பவுல் 1 தெசலோனிக்கேயர்ல எழுதிட்டார், நீங்க துக்கப்பட தேவையில்லை,
எக்கால சத்தம் வரும், இப்போ மரித்தோர் எழுதிருப்பாங்க, உயிரோடு நாம் மறுரூபப்படுவோம் அப்படின்லாம் பேசின உடனே என்ன செய்யாட்டாங்க கிறிஸ்துவ சபையில் அங்கிருந்த வாலிபர்கள், குறிப்பாக வேலையை தேட வேண்டிய வாலிபர்கள், வேலையில் சேர வேண்டிய வாலிபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஏசு வர போகிறார், உலகம் அழிய போகுது, உலகத்தை ஆண்டவர் நம்ம எடுத்துட போகிறாரு, நம்ம எதுக்கு வேலை தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பல் உள்ளவர்களாக அவங்க தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 தெசலோனிக்கேயர் பவுல் அவர்களை கடிந்து கொள்கிறார். எப்படி கடிந்து கொள்வார்கள்? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2ஆம் அதிகாரத்தில் அதை தெளிவுபடுத்துகிறார். அந்த உலகத்தின் முடிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறது 2ஆம் அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இருக்கிறார். ஒரு ஆவி, ஒரு வார்த்தை, எங்களிடத்தில் வந்த ஒருதாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சுயமாகிறது சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலந்தாமலும் இருங்கள். தேவனுடைய நாள் சுயமாய் பற்றி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது நிருபத்தில் எழுதப்பட்டது கூட ஒரு தோற்றத்தை யாராவது கொண்டு வந்தால் கூட, இந்த நிருபத்திலேயே இன்னொரு இதில் எழுதிருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட, அல்லது இந்த ஆவியினால யாராவது எத்தனை பேர் இன்னைக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு போயிருப்பாங்க. அநேகர் 2012 உலகம் முடிஞ்சிடுதுன்னு சவால் விட்டுருந்தாங்க. பிரசங்கிகள், கிறிஸ்தவ பிரசங்கிகள் எப்படி துணிகரமாக சொல்றாங்க. ஆண்டவர் அந்த நாள் தெரியாது, குமாரனும் அறியாதுன்னு நாட்களை அறிவது உன்னுடைய வேலையே கிடையாது. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலையையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல, உங்க ஜோடி கிடையாது. பிதா அவருடைய காலத்துல இருந்து செய்வார். நீ இன்னைக்கு என்ன செய்யணும் அதை நான் சொல்றேன், அதை செய். ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சொல்றதோ அதை செய்யாம எப்போ ஒரு வாரம் கணக்கு போட்டு பார்த்தவரெல்லாம் வெட்கப்பட்டு தான் போவார். ஆகவே நாம தான் நம்ம அந்த காலத்தெல்லாம் கணக்கு போட்டு இன்னைக்கு ஆண்டவர் வருவார், இன்னைக்கு உலகம் நான் சொல்ல போறது கிடையாது. அப்படிப்பட்ட முட்டாள்கள் கிடையாது. வேதத்தை நாம் அறிந்து கொள்ளாது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாது. இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், அதான் காரியம். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றாரு, அதை போய் இங்கே சந்திரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, எங்களிடத்தில் மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைகளின்படி இல்லாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இருக்கிறோம். ஒழுங்கற்று திரிகின்ற, எப்படி என்ன ஒழுங்கு, எந்த ஒழுங்கெல்லாம் தெரிகிறாங்க அவங்க 7ஆம் வசனத்துல, இன்னவிதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வர்க்கத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அப்ப இயேசு வருவார்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்களாம் நிறைய பேர் வந்து, சார் நாளைக்கு உலகம் சார் 20 வருஷம் ஆரம்பம்டான்னு அடுத்த சார் வருஷம் இருக்காரு உலகம் எழுதிங்க சார். அப்போ நான் உடனே ஒரு சார்ட்டை எழுதி போட்டேன், ஏதோ இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்சம் 1007 வருஷமாவது உலகம் இருக்குண்டா. 7 வருஷம் அந்த ஆட்சி செய்யணும், 1000 வருஷம் இயேசு ஆட்சி செய்யணும். அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம் ஒழிஞ்சு போகும், வானம் பூமியெல்லாம் ஒழிஞ்சு போகும், அதுக்கப்புறம் புதிய வானம் உண்டாகும். ஆகவே 1007 குறைஞ்சது 1007 வருஷமாவது ஆகும், பயப்படாது. ஆனால் இன்னைக்கு நீ என்ன செய்யணும், இன்னைக்கு உனக்கு பத்திரிக்கை பாடத்தை படி, இன்னைக்கு உனக்கு கொடுத்த வேலையை செய்யும், தாய்களுக்கு கீழ்படி, அவ்வளோதான். வேலை செய்ய மனதில்லாதிருந்தார், அதான் உலகம் முடிய போதே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் அங்கிருந்து சுற்றி கொண்டிருந்த தெசலோனிக்கே சபையினரை இவ்வளோ கடிந்து விடுகிறார், கட்டளையிட்டு புத்தி சொல்றார், சொந்த சாப்பாட்டை நீ சாப்பிடு, பிறருக்கு பாரமாக இருக்காது, நலமான ஒரு வேலையை தெரிந்து கொள். எபேசியர் 4ஆம் அதிகாரம். வேலை இல்லாத ஒரு சகோதரர் நீங்கள் இந்த வார்த்தையை ஜெபம் பண்ணலாம். அநேக வாழ்க்கைகளுக்கு கேட்கும்போது எப்படி அந்த வார்த்தை தான் சொல்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். புறஜாதியார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எபேசியரில் ஒரு சிலர் திருடராக இருந்தாங்க.
திருடர்களாக இருந்தவங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி சொல்ற, திருடுகிறவன் இனி திருடாமல். இது வரைக்கும் திருடிட்டு ரட்டியப்பட்டு சபைக்கு வந்துட்டப்பா, இன்னொருத்தவங்க சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருந்த, இன்னொருத்தனுடைய கையில் இருந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிட்டு இருந்த, நீ திருடன். இனி திருடாமல். பாருங்க, எதற்காக வேலை செய்யணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாகிருக்கும்படி. கொடுக்கத்தக்கதாக. திருடி எடுத்துக்கொண்டே இருந்தவன்ட்ட இப்ப ஆவியானவர் என்ன சொல்ற, இவ்வளவு நாள் மற்றவங்க காசை வாங்கிட்டு சாப்பிட்டப்பா, இப்ப நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது உன்னை இவ்வளவு காலம் செத்து வளர்த்த பெற்றோருக்கு இப்ப நீ கொடுக்கணும். இவ்வளவு காலம் உன்னை போஷித்து வந்த, உனக்கு உதவி செய்த உறவினர்கள் அவங்களுக்கு நீ கொடுக்கணும். குறைச்சல் உள்ளவன் சபையில விசுவாசிகள், ஏழ்மையில இருக்கிறவங்க, தேவையில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான ஒரு வேலை செய்ய பிரயாசப்பட கடவன். எப்படி பிரயாசப்படணும்? சங்கீதம் உங்களுக்கு இந்த வார்த்தையும் காமிச்சிருக்கேன். சங்கீதம் 104. காட்டுக்கு ராஜாவே சிங்கம், சிங்க குட்டிகள், பல குட்டிகள் சிங்கத்துக்கு இருந்தாலும் அதில் ஒன்றை மட்டும் அதை என்ன செய்யும்? பால சிங்கமாக வளர்க்கும். தனக்கு அடுத்தபடி இந்த காட்டையே, அதுக்கு உள்ள இந்த ஏரியாவை, எந்த அதனுடைய ஆளுகை உட்பட்ட காட்டுப்பகுதியை ஆளுகை செய்யும்படி ஆளுகை செய்வதற்கின்ற அது பால சிங்கங்களாக வளர்க்கும். பாலசிங்கங்கள் அப்படின்னா பிரின்ஸ், இளவரசன். காட்டுக்கு ராஜா சிங்கம் சொன்னால் சிங்கத்துக்கு அடுத்தபடி வருகின்ற ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்கள். சங்கீதம் 104. அந்த பாலசிங்கங்கள் என்ன செய்யுமா? சாப்பாட்டுக்காக ராத்திரி வேலையில 21ஆம் வசனம் 104:21. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து. அந்த வார்த்தையை வாசிங்க யாராவது. தேடும். பாலசிங்கங்கள் இறக்காக கடிச்சிட்டு தேடும் அப்படின்னு இருக்கா? என்ன வார்த்தை இருக்கு நடுவர் அழகா? தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி. தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி. அப்ப அது காட்டுக்கு இளவரசனா கூட இருக்கலாம், காட்டுக்கு அதிபதி சிங்கத்தினுடைய பிள்ளையா கூட இருக்கலாம். ஆனா அது கூட என்ன செய்யுது? தனக்கு இறை கொடுக்கிறது யாரு? தேவனால். தேவன் தான் எனக்கு கொடுக்கணும். தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி. அது கெவியிலேயே புகையிலேயே அப்படியே உட்கார்ந்து இருக்குமா, படுத்திருக்குமா? என்ன இது இருக்கு? தேடும். அப்ப படிச்சு முடிச்சோம்னு சொன்னா உடனே நம்முடைய படிப்பு தகுதியில் வந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டு தான் வைக்கணும். நான் படித்த ட்ரைனிங் ரிசல்ட் வந்து 6 மாத காலம் வீட்டில் இருந்தேன். 6 மாத காலம் சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஒரு ஹோட்டல் தொழில்னு சொல்லிக்கிட்டு நெருப்பில் வெந்து அதில் சம்பாதிச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க. அவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யணும். எனக்கு சமைக்க அப்பையெல்லாம் எதுவும் ஒன்றுமே தெரியாது. என்ன செய்யலாம்? சரி, நம்ம படித்தோம், டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறோம். இந்த ஊரில் டியூஷனுங்க யாருமே கிடையாது, டியூஷன் சென்டர்னு எதுவுமே கிடையாது நான் இருந்த சமயத்தில். அப்போ நாங்களாம் ஒரு சில வாலிப சகோதரர்கள் சேர்ந்தோம். நெய்வேலியில் இருக்கிற ஜோசப்பொருள் அவர், இன்னொரு சில சகோதரர்கள் சேர்ந்து, நண்பர்கள் சேர்ந்து, அப்போ நாங்கள் ரிசீவ் பண்ணல, அவங்க ரிசீவ் பண்ணல. இந்த ஊரில் ஒரு டியூஷன் சென்டர்னு ஆரம்பிப்போம். ஒருத்தவங்க போய் கேட்டோம், அவங்க பெரிய மனசில் அவங்க வீட்டே கொடுத்தாங்க, மாடி பகுதியை இலவசமாக கொடுத்தாங்க. ஒரே ஒரு போர்டு ஒன்று போட்டு வச்சுட்டு உட்காந்தோம். பிள்ளைங்க 8ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்கும் பிள்ளைங்க வந்தாங்க. எங்களுக்கு இறங்கிய கணக்கு சொல்லிக் கொடுப்போம், தமிழை சொல்லிக் கொடுத்தோம், இங்கிலீஷை சொல்லிக் கொடுப்போம். ஏதோ சொல்லிக் கொடுத்த அந்த பிள்ளைங்க 10 ரூபாயோ 15 ரூபாயோ 20 ரூபாயோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவருடைய வசதி இருந்தால் கொடுத்து வச்சுக்கிட்டு மாத கடைசியானு ஆளுக்கு பிடிச்சி ஆளுக்கு 40 ரூபா 50 ரூபா ஏதோ அதை என்னுடைய தாய் தான் கொண்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு தேடணும். கிராஃப்ட் தெரியும் எனக்கு, கைத்தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது கிராஃப்ட் ஒரு பீரியடு, வாரத்தில் ஒரு பீரியடு கிராஃப்டில் பைண்டிங் செய்கிறது. வீட்டு வாசலில் ஒரு போர்டு ஒன்று போட்டேன், இங்கே பைண்டிங் செய்யப்படும். வேண்டிய அட்டாயை கைக்கு மார்பிள் பேப்பர்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஏதோ டிக்ஷனரி கொண்டு வந்து கொடுத்தாங்க, சில நோட் புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏதோ தேடும். அதில் பெருசாக வருமானம் வச்சு நிறைய கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறது தான் தேடணும். அப்போ நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நான் ஒரு நலமான வேலை செய்யணும் அப்படின்னு தேடணும். பாலசிங்கங்களே தேடுது. அடுத்து 26ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமிங்கிலங்கள், கடலில் இருக்கிற பெரிய விலங்கு, ப்ளூ வேல், நீல திமிங்கலம் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பாலூட்டி விலங்கு.
அது வாயை திறந்தா உள்ள ஒரு யானையே உள்ளார போகலாம், அந்த அளவுக்கு பெரிய திமிங்கிலம். அந்த திமிங்கிலம் கூட என்ன செய்யுமா 27ஆம் வசனத்துல, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும். நீ விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கிலங்கள் அது கூட தேவனால எனக்கு போஷிப்பார். தேவன் விசுவாச தேவன் எனக்கு ஒன்றை கொடுப்பார். உட்காந்துட்டு வாயை திறந்துகிட்டே இருக்காது, ஏதாவது வந்து நம்ம மாயில நுழையணும். அதுவும் திமிங்கிலமும் போகும், தேவனால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும். ஆகவே தேடும். சரி, இப்படி தேடும் பொழுது ஒரு சிலருக்கு அந்த வேலையே விக்கிரகமாக போயிடும். இதற்கு கொடுக்கத்தக்கதாக நலமான ஒரு வேலை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்குறாரு ஆண்டவர். வேலை கிடைச்சது, வருமானம் பெருகுது. அந்த வருமானத்தை வச்சு இன்னும் வருமானம் பெருகுது. இருதயம் எங்கே போயிடுது? கொடுத்தவரை விட்டு விட்டு தேவன் கொடுத்ததுலேயே என்ன செய்யுது? லயிச்சு போயிடுது. பாபிலோன் நேபுகாத்நேசர் அப்படிதான். தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாம் அப்படின்னு அறியாதனால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சது. அந்த பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்? பெருமை அடைஞ்சான் அவனுடைய இருதயம். இவைகள் என்னுடைய பராக்கிரமத்தினால், என்னுடைய வல்லமையினால், என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் உண்டாக்கின பாபிலோன் அல்லவா அப்படின்னு இருதயத்தில் நினைத்தான். பைத்தியம் பிடிச்சு வச்சான். மாடுகளை போல புல்லம் எழுதிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உணர்வு வந்துச்சு, புத்தி வந்துச்சு, எல்லாத்தையும் தேவன் தான் கொடுக்குறாரு, இந்த அதிகாரங்களை எல்லாம் தேவன் தான் கொடுத்ததுன்னு ஒரு புத்தி வந்த உடனே அவன் புத்தி தெளிஞ்சது. திருப்பியும் ராஜாவானான். தானியேல் புத்தகத்தில் எழுதியிருக்கு. நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதியிருக்கு. நம்முடைய இறுதியை மேட்டுமே அடைஞ்சிருக்கு ரொம்ப சீக்கிரம். நம்முடைய தேவன் கொடுத்த ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம், பணம், 2 காரியங்கள் குறித்து தேவன் எதிராளின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறான். லூக்கா 16 எழுதியிருக்கிறோம், 2 எஜமான்கள், உலக பொருள், தேவன். ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவான். பணத்தை பற்றிக்கிட்டோம்னு சொன்னா தேவனை அசட்டை பண்ணிடுவோம். தேவனை பற்றி கொண்டவர்கள் பணத்தை அசட்டை பண்ணுவாங்க. ஒருவனை சிநேகித்து ஒருவனை பகைப்பான். உலக பொருளை சிநேகிக்கிறவன் தேவனை பகைப்பான். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன், உலக பொருளை நேசிக்கிறவன், பணத்தை நேசிக்கிறவன் தேவனுக்கு பகைங்கனா இருப்பான், தேவனை பகைப்பான். அவர்கள் வேணா அந்நிலை சொல்லலாம், அல்லது கைதட்டலாம், அந்நிய பாஷை பேசலாம், சபை கொள்ள என்ன செய்யலாம். பணத்தை நேசித்தன்னு சொன்னா வேதம் சொல்றது நீ தேவனுக்கு பகைஞன். ஆனால் தேவனை நேசிக்கிறவர்கள் பணத்தை பகைப்பார்கள், உலக பொருளை பகைப்பார்கள். ஒன்றை சிநேகித்து மற்றொன்றை பகைப்பான். லூக்கா 16 எழுது. அப்ப நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பகையா இருக்க வேணாம், தேவன் நம்மை பகைக்க வேணாம், தாழ்ந்து சிந்தையா இருப்போம். தேவன் என்ன, நான் கிருபையினாலே மீட்கப்பட்டவர், எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வேலையாகட்டும், வீடாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், எதுவும் என்னுடைய இருதயத்தில் வந்து என்னை லயிக்க பண்ண வேண்டாம். அனைவருக்கு மனைவி விக்கிரகம் ஆயிடுவாங்க, அல்லது புருஷன் விக்கிரமம் ஆயிடுவான். பிள்ளைகள் பிறந்தவன பிள்ளைகள் விக்கிரமம் ஆயிடும். அந்த பிள்ளைகளையே லயித்து போயிருப்பாங்க. கொடுத்தவர் தேவன், அவரிடத்துல தான் நம்ம முழுமையான அன்பா இருக்கும். ஆகவே தான் வேதத்தில் இருக்கு. யாக்கோபு 4 அதிகாரம் 4, 5, 6 எழுதும்போது நம்மிடத்தில் வாசலா இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? வைராக்கியமா இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஜெலஸ்ன்னு இருக்கும், பொறாமை. நான் உனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவன், உன் முழுமையும் எனக்கு தான் சொந்தம். இப்படிதான் ஆண்டவர் உரிமை பாராட்டுவார். அவர் நம்மை அவ்வளவா நேசிக்கிறார். நீ எனக்கு தான் சொந்தம், உன் இருதயத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி நினைக்கிறதுக்கு தேவனுக்கு முழு 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 உரிமை இருக்கு. ஏனென்றால் நாம் மீட்கப்பட்டவர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டவர்கள். நாம் நமக்கு சொந்தம் அல்ல. நான் எனக்கு சொந்தம் அல்ல, நான் உனக்கு சொந்தம் ஆண்டவரே அப்படின்னா ஆண்டு சொல்வார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும். எத்தனை முழு 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 அப்படின்னா அந்த வார்த்தையே கிடையாது, வார்த்தை கிடையாது. முதலில் முழுமையும் தேவன் தான். அதுக்கப்புறம் தேவன் எனக்கு கொடுத்தது எல்லாமே, எல்லாவற்றையும் தேவன் நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிப்போம், பயன்படுத்துவோம், பொருட்களை பயன்படுத்துவோம், மனிதர்களை நேசிப்போம், எல்லாம் செய்வோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்வோம், பொருட்களை பராமரிக்க வேண்டியது எல்லாத்தையும் பராமரிப்போம். ஆனால் நம்முடைய இருதயம் முழுமையும் அவரில் மாத்திரமே தான் இருக்கும். அவரை சந்தோஷப்படுத்துறது மாத்திரம்தான் இருக்கும், அவருடைய சந்தோஷத்தில் நினைத்திருக்கிறது மாத்திரம்தான் இருக்கும். அவர் மட்டும்தான் நம்முடைய சந்தோஷமா இருக்கும். ஆம்பரியமானவர்கள் இதுதான் சீசத்துவம். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு வரும்பொழுது மறுரூபம் அடைந்தவர்களாக போவாங்க. அவர்கள் நாளுக்கு நாள் அவருடைய சிந்தை புதிதாகிட்டே இருக்கும், மனசு புதுசாகிட்டே இருக்கும். பணம்னு வரும்பொழுது இல்லை, நான் பணத்தை நேசிக்க மாட்டேன், நான் ஆண்டவரை நேசிப்பேன். மனம் புதுசாகிடும். தேவன் ஒன்றை கொடுக்கிறார். திருமணமாகாத ஒரு வாலிபனுக்கு, திருமணமாகாத வாலிப சகோதரிக்கு ஒரு
சகோதரனையோ வாழ்க்கை துணையை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இதயத்தில் பங்கு போட வந்துட்டாங்களா? இல்லை. என் முழுமையும் என் ஆண்டவர் இயேசுவுக்கே, முழு இதயத்தோடும் நான் அவர்கள் அன்பு கொண்டா தேவன் எனக்கு கொடுத்த மனைவி நான் நேசிப்பேன், தேவன் எனக்கு கொடுத்த கணவருக்கு அடங்கி இருப்பேன், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் பராமரித்து போஷித்து நடத்துவேன், தேவனுக்கு கொடுத்த வேலையை கண்ணுகருத்தமாக செய்வேன், எல்லாம் செய்வேன். ஆனால் எல்லாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவன். தேவனுக்கென்றே தான் அதை செய்கிறேன், தேவனுடைய பலத்தினாலே தேவனுடைய ஞானத்தினாலே செய்கிறேன் அப்படின்னா நான் பரிசுத்த எருசலேமாக இருப்பேன், தேவனுடைய சபையாக இருப்பேன். அப்படிப்பட்ட சபையினரை கூட்டி சென்று தான் ஆண்டவர்